ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு, ரூம் போட்டாச்சு. லாஸ்ட் டைம் இங்கே தான் நம்ம R15 பைக் நிப்பாட்டியிருந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வரும்போது 400 இதை போட்டுருக்காங்க போகிறோம். ராமந்திரி ரூம் இப்போ 500 ப்ளஸ் வந்து ஏசினா 700, நான் ஏசினா 500. வந்து லாக்கர் வேணுன்னா 100 எக்ஸ்ட்ரா, ஓகேங்களா. நான் லாஸ்ட் டைம் வரும்போது பாத்ரூம்லாம் சரியில்லை, ஆனால் இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்காங்க, நல்லா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பைக்கு ரெண்டில் எடுக்கலாம்னா 600 24 ஹவர்ஸ் தான். இப்போ ரூமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 மணிக்கு, காலைல 10 மணிக்கு, மார்னிங் 10 மணிக்கு ஒரு குளிச்சு முடிச்சு குளிச்சா தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மார்னிங் 10 மணிக்கு ஒர்க் அவுட்டு, அதாவது மார்னிங் 10 மணிக்கு செக் அவுட்டு. இப்போ செக் அவுட் பண்ணிட்டேன், அதாவது இப்போ போய் உள்ளே போயிட்டேன். ரிட்டர்ன் 10 மணிக்கு. 2 வீலர்லாம் இங்கே செம்மையாக வச்சுருக்காங்க. 600 அதான் யோசி இருக்கேன், 600 ஃபுல்லாக 2 வீலர் தான். कितना भैया? कौन सा बाइक? नहीं है, नॉर्मल बाइक चाहिए. 400 है, 500 है. 300 नहीं है 300. अभी 1 दिन भैया 300 का नहीं है मेरे पास. ये 400 है. ये 400 है, 500. चाबी रहे. कितना किलोमीटर है? कितने में घूम लो. पेट्रोल कर दिया गोएंगे ना. हेलमेट है तुम्हारा? हेलमेट है. क्या डॉक्यूमेंट है? लाइसेंस दिखाने का, आईडी एक जमा रहेगा. मॉर्निंग इधर कितना बजे देख? 9 बजे तक टाइमिंग रहता है. रात को है मॉर्निंग है? शाम को करते हो तो 8 बजे तक, ये तो कल सुबह 9 बजे तक. ठीक है, चले. दे दो. वो कोई भी प्रॉब्लम नहीं है ना? तो माइलेज आ गया ना. 400 पेमेंट रहेगा और 1000 सिक्योरिटी रहेगा जो रिफंडेबल रहेगा. 4000 रिफंडेबल है. वो वाउचर में कर दिया ना. ठीक है, ठीक है, आईडी को ठीक है. वो आईडी कार्ड दे दिए. नहीं, वो लिख के वापस दे देगा. हाँ ठीक. आईडी दे दो. नया हेलमेट नहीं है, नया हेलमेट नहीं है. हेलमेट क्या अच्छा नहीं है भैया. पूरा वीडियो करूँगा. அவ்வளோ இருட்டாகுது. என்னடா ஒரு திங்ஸ் அங்கே இருக்கா, மறந்து போயிடுறேன். கூலிங் கிளாஸ் என்னோட தலைவலியா வச்சிடும். ஒரு வழியாக வண்டி எடுத்துட்டோம். இதான் நம்ம வண்டி. என்னன்னா ஹெல்மெட்டில் கண்ணாடி இல்லை. வண்டி சுற்றி வீடியோ எடுத்துக்க சொன்னார். வீடியோ எடுத்தாச்சு வண்டி சுற்றி. ஓகே, வண்டி சுற்றி வீடியோ எடுத்தாச்சு. கோவா பார்த்தீங்களா, கோவாவில் வண்டி வாங்கிட்டேன் நான். ஓகேங்களா. என்னன்னா ஹெல்மெட்டில் கண்ணாடியை காணும். ஹெல்மெட்டு ரொம்ப குப்பையாக இருக்குது. வண்டியில் பெட்ரோல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. எங்கடா சாவி போகிறதே காணும். நம்ம ஊரில் வண்டி வாங்கினா தானே தெரியும் என்ன பண்ணும். லாக்கு, ஃபியூல் டேங்க்கு, ஃபியூல் டேங்கு ஓப்பன் ஆக மாட்டேது. சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு வழியாக வண்டி எடுத்துட்டேன். ஹெல்மெட்டு தான் எப்படி இருக்குது பாருங்கள். ஹெல்மெட்டே நல்லா இல்லை. நான் ஹீரோ மாதிரி தான் இருக்கிற ஹெல்மெட்டில். ஒரு வழியாக வண்டி எடுத்துட்டேன். 2,29,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டியில் பெட்ரோல் மட்டும் போட்டு சொன்னார்.
டேங்க் ஓப்பன் பண்ணுறது மேலே இருக்குது சுவிட்சு. இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணால் டேங்க் ஓப்பன் ஆகிடும், கீழே ஓப்பன் பண்ணால் டிக்கி ஓப்பன் ஆகும். ஆஃபு எல்லாம் 1400 400 பைக்கு, 400 பைக்கு, 1000 அட்வான்ஸு. லைசன்ஸ் ஒரிஜினல் வாங்கிக்கிறாங்க. அந்த ஒரிஜினலாக அது டூப்ளிகேட் லைசன்ஸ் தான் வாங்கிக்கினாங்க. ஹெல்மெட் கொடுத்துட்டாங்க. 24 hours தான். அதான் இன்றைக்கி காலை இப்போ எடுத்தோன்னா நாளைக்கு காலைல விட்றோம்மா வண்டி. ஓகேங்களா? நம்ம எங்கே சுற்ற போகிறோன்னு தெரில. மேப்பில் மொபைல் ஸ்டாண்ட் வேறு இல்லை. எப்படி வச்சுன்னு எப்படி ஓட்ட போகிறோம்? சார்ஜிங் ஸ்டேஷனும் இல்லை, மொபைல் ஸ்டாண்டும் இல்லை. பவர் பேங்க் எடுத்துன்னு போயிடலாமா? அதான் யோசனை பண்ணுறேன். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுவானான்னு தெரியல. எங்கே போகிறதுனே தெரில. ஸோ பெட்ரோல் ஒரு 200 போட்டு கோவா சுற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ஹெல்மெட் இல்லைன்னா 1000 ஃபைனா. நோ என்ட்ரி ஆடா. டேய், இதில் எங்கேருந்துடா நான் வண்டி ஓடுறது? நம்ம ஊர்லேயே நான் கை விட்டு ஓட்டுவேன். செம்மையாக இருக்குதுங்க கோவா பில்டிங்கு. இதில் தான் போகக்கூடாது. நோ என்ட்ரி இல்லை இதில். நான் வந்து பெட்ரோல் தான் போகலாம். போகலாம். வீடியோ எடுத்துனே ஓட்டினா அது வேறு ஃபைன் போட்டுவானுங்களா அவனுங்க? நம்ம ஊர் மாதிரிலாம் ஓட்ட முடியாது. இங்கே 1000 ஃபைனா ஹெல்மெட் இல்லைனா. அதுதான் 1000 வாங்கிக்கிறாங்க போல. நல்லா இருக்குதுல்ல. நான் மேலே வேறு கண்ணாடியை மட்டும் காணும். மண்டபத்தில் இந்த கண்ணாடியை காணுன்ற மாதிரி. கேசினோவில் போயிருந்தோம் இல்லைங்களா? டிஃபன் கொடுத்தாங்க சாப்பிட. ஆஹா, நம்ம சட்டம் மாற்றின்னு போயிடலாங்க. சட்டம் மாற்றினா வீடியோ எடுக்கிறது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சட்டம் மாற்றிக்கலாம் இப்போ. ஏன்னா இப்படி வச்சு எடுத்தோன்னு வச்சுக்க, என்ன போலீஸ் தூக்கின்னு போய் உள்ளே வச்சுருவாங்க. இப்படின்னா சட்டம் நம்ம மாட்டின்னு அழகாக எடுத்துன்னு போகலாம். ஓகேங்களா? ஊரை நம்ம அழகாக எடுக்கலாம். ஒரு வழியே சட்டம் மாற்றியாச்சு. ஏன்னா சட்டம் எல்லாம் பாக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக வீடியோ எடுத்துனே போகலாம். நம்மளுக்கு ப்ரூஃப் தேவை. ஓகேங்களா? ஜம்முன்னு போகலாம். வீடியோ வச்சுட்டோமா அழகாக வீடியோ எடுத்துன்னு போயினே இருக்கலாம். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை. அதை பாட்டுன்னு எடுத்துன்னு போகலாம். என்னென்னா ரூட் மேப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் ஒரு தலைவலி. கேமரா எடுக்கிறியா? எடுக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இது உங்கள் பாக்கெட்டை மச்சு விட்டுடலாம். எப்படியெல்லாம் ஐடியா பண்ணுறா இன்னொருத்தவனும். உனக்கு இருக்கிற மூளைக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா. கேசினோவில் வந்து என்னடா இது ஹெல்மெட்டு வித்தியாசமாக தயாரிச்சுக்கோங்கடா. எனக்குன்னு இது ஹெல்மெட்டான்னு யாருன்னா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னடா ஹெல்மெட் தலைக்கீழ மாற்றின்னு வரணும். ஹெல்மெட் இப்படி வரணும், இப்படி தான் வரும். எண்ணெய் வர வச்சனால தலை வைனும். நாங்கள் இது கேசினோவில் வந்து எப்படி சொல்கிறது, உள்ளே வந்து பூரி, ஓகேங்களா, இட்லி, தோசை, அப்புறம் பட்டர் ஜாமு எல்லாம் கொடுத்தாங்க. கேமரா என்னடா லாக் ஓப்பன் ஆகுது? ஆனில் தாங்கதா. போய் பெட்ரோல் ஒரு 200 போட்டு அது ஜம்முன்னு ஜாலியாக போக வேண்டியதான். தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் நம்ம பயப்பட தேவையில்ல இப்படி ஓட்டும் போது. ஏன்னா ஒரு டைமாக வீடியோ எடுத்துணும் போயிடணும் கோவாவே சுற்றுறதுக்கு 400 ரூபா ரெண்டல் பைக்குன்னும் போது ஒரு 6 நாள் எடுத்தனா கூட 1800 ரூபா இல்லை 2000 ரூபா எடுத்துங்க. 6 நாளைக்கு 2000 ரூபா. ஓகேங்களா? 6 நாளைக்கு 2000 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வேறு ரெக்கார்ட் ஆகலன்னு தெரியல. அப்போ எடுத்து வச்சு பார்க்கணும். 6 நாளைக்கு 2000 ரூபா. இங்கே வந்து கேட்டால் 600 ரூபான்றான். இதே வண்டி 600 ரூபாவும். கொஞ்சம் பார்கெயின் பற்றி பேசினா கம்மியாக கொடுப்பாங்க. நம்ம ஒரு வாரம் ஏற்றினா 300 ஒரு நாளைக்கு ஏற்றினா 600 ரூபான்றாங்க. நான் 400 ரூபா தான் ஏற்றேன். பரவாயில்ல இல்லைங்களா? இப்போ பெட்ரோல் போடணும், அதுதான் போகணும். 400 ரூபா ஓகே தான். ஓகேங்களா? அட்வான்ஸ் 1000 ரூபா. ஏன்னா கேஸ்னால் அந்த 1000 ரூபா மைனஸ் பண்ணுறாங்க. கேஸ் விழாத மாதிரி பார்த்துங்க. ஏன்னா ஃபோன் பேசின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறிட்டிங்கன்னா முடிஞ்சு போய் சொல்லி நம்ம இப்படி போனோம். இங்கே தான் பெட்ரோல் பங்க். நம்ம அங்கே தானே பார்த்தோம் பெட்ரோல் பங்க். அந்த கேஷன் வாங்க நம்ம போய் பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியதான். எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஆனால் ஏன்னா ஒன்று போவோம், கேட்டுக்கிட்டு சைக்கிங் கேட்டுக்கிட்டு போவோம். மேப் போட்டுன்னு போகலாம் தெரியும். மேப் போடாத நம்ம ஊர்லேயே நம்ம மாசாக வண்டி ஓட்டுவோம். ஆனால் மொபைல் ஸ்டாண்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோ எடுத்துனே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்மெட் நம்ம ஊர் ஹெல்மெட்டு லப்பர் பேண்ட் போட்டுனா அழகாக ஜாலியாக இப்படி ஓட்டலாம். ஆனால் இந்த ஹெல்மெட்டில் நான் என்னத்த வீடியோ எடுத்துன்னு ஓட்டுறதுன்னு தெரியல. வீடியோ எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல. வண்டியை சுற்றி முற்றி வீடியோ எடுக்க நிறைய எடுத்தாச்சு. எதனா டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம வண்டிக்கு போகும்போது காசு கொடுத்துட்டு போனோம். ஒரு வாரம் அதாவது வந்து டாமண்ட்ரி ரூம் ஒரு 500 ரூபா. ஓகேங்களா? வண்டி ஒரு 400 ரூபா. ஒரு வாரம் ஒரு 5000 ரூபா எடுத்துனோம்னா ஜாலியாக ஒரு நாளைக்கு 100 ரூபா சாப்பாடு செலவு. காலைல மதியம் நைட்டு 300 ரூபா. ஓகேங்களா? ஒரு 10,000 ரூபா எடுத்துனோம்னா ஜாலியாக கோவாவே சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்துடலாம்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பெட்ரோல் போட்டால் போதும். ஆல்ரெடி ஈயில் இருக்குது, இல்லை ஒரு 100 பெட்ரோல் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாதிரி பைக் வாங்கினோமா, ஹெல்மெட்டை போட்டோமா, ஜம்முன்னு சுற்றி பார்க்கணும். என்னென்னா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வாங்கினா நம்ம இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எங்கன்னா போனால் எங்கன்னா வரலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. இதுதான் நம்ம வண்டியே எடுத்துன்னு வந்துடலான்ற சில டைம் தோணும். எவ்வளோ பெட்ரோல் போடுறதுக்கு ஆளை காணும். ஆனால் பெட்ரோல் போடுறீங்களா? எவ்வளோ இந்த பெட்ரோல் 75 ரூபாவா? பெட்ரோல் नहीं है 139 பெட்ரோல் 139 ஐயோ முன்னாடி எஸ்பிக்குது. என்னவோ எனக்கு என் வண்டி ஓடிட்டு ஸ்கூட்டி ஓடுறது ஒரு மாதிரி பதட்டமாக ஆகுது. நாளைக்கு எப்படி சொல்கிறது, நாளைக்கு வந்து ஃப்ளைட்டில் போய் போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே முதல் முறையாக ஃப்ளைட்டில் இங்கே வந்து புக் பண்ணிட்டேன். புக் மை ஷோவில் வச்சு நான் மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து முதல் தடவையாக ஃப்ளைட்டில் போக போகிறேன். இங்கேருந்து வந்து டேரெக்டாக சென்னை கிடையாது, சென்னை தான் புக் பண்ணாங்க. ஆனால் பெங்களூரு டேம் ஒப்பா எவ்வளோ கூட்டமாக இருக்கும். பெங்களூரு வந்து சென்னை 6 மணி நேரம் காட்டுது. பெட்ரோல் போட்டாச்சு. இதில் வேறு கேமரா வேறு வச்சுக்கிறானுங்க. 200 பெட்ரோல் போட்டாங்க. எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுக்கிறாங்க. நம்ம இஷ்டத்துக்குலாம் திரும்ப முடியாது போகுது. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம எங்கன்னா போகலாம் கூட மேப் இல்லாமல் போக முடியாது. நியர்பையில் என்ன இருக்குன்னு தெரியல. பார்ப்போம் நியர்பை லொக்கேஷன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். எங்கே சந்தில் போகிறாங்க என்ன காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பில்டிங்லாம் செம்மையாக இருக்குங்க. பில்டிங் பார்க்குறதுக்கு தான் போகுது. எல்லோ கலர் பில்டிங் பயங்கர ஃபேமஸ். அந்த டூ வீலர் அங்கே தெருவில் விட்டாச்சு. வேறு லெவலில் இருக்குது பில்டிங்கு ஃபுல்லாக போகுது. முன்னாடி வந்து சர்ச் இருக்குது. நான் சும்மா அந்த பில்டிங் மட்டும் கவர் பண்ணலான்னு வந்தேன். ஏதோ ஹோட்டல் போடுது, 120 ரூபா சாப்பாடு. செம்மையாக இருக்கும் கடை. எல்லா இடத்துலையும் போலீஸ் வைக்கிறாங்க. கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது. போர்ட்டிகல் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது போடுறது. போர்ட்டிகல் ஸ்ட்ரீட்டா? இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஏதாவது இருக்குது பில்டிங். ஆனால் அதுக்கப்புறம் வந்தேன். கூலிங் கிளாஸ் மாட்டிங்க மாதம் வந்து போகுமா? நல்லா இருக்கு அந்த கூலிங் கிளாஸு. வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. சூப்பராக அவ்வளோ ஹைட்டு பில்டிங் கட்டி வச்சுக்கிறீங்க. சென்ட்ரு ஒரு கிளாஸ் குட்டி பையா. இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். மைக்கு, அந்த லப்பர் பேண்டு, என்னோடய ஹெல்மெட், என்னோடய வண்டி எடுத்துகிட்டு வராத போயிட்டேனுங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது இப்போ தான். ஏன்னா நம்ம வண்டி எடுத்துனோம்னா தான் நான் 400 ரூபா பே பண்ண தேவையில்லை, 200 ரூபா பெட்ரோல் போடுறதுக்கு அழுவ தேவையில்லை. நம்ம வண்டி எடுத்துனோம்னா நம்ம ஜாலியாக சுற்றலாம். யாருக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கேஸ் மட்டும்தான் போட்டால் என்னென்னு கோவான்னா நிறைய இடம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. நிறைய இடம் இருக்குது. ஓகேங்களா, ஏகப்பட்ட இடம். முன்னாடி வந்து இந்த கோவா படத்தில் காட்டுவாங்க அந்த சர்ச் இருக்குது, காட்டுறாங்க. இதுனா மசாஜ் சென்டரா? ஆமாம், மசாஜ் சென்டர் போல இது. அதான் அந்த சர்ச்சு. நம்ம வண்டி 2 வீலர் வந்தாங்க நிற்கிது. யாரும் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நிறைய பேர். உள்ளேயும் போகிறாங்க நிறைய பேர். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க.
என்னடா படி வளைஞ்சு 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 போகுது. அம்மா அடி மாதிரி குத்தி இருப்போம், செம்மையாக குத்துவோம் போல. தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க. இத்தனை கேமரா போடுறான். ஓ அடி கேமரா மேலே அலோடு இல்லை. கேமரா அலோடு இல்லையா? சூப்பர். வேறு ஒன்றும் நோ கேமரா. இதோட கேமரா அலோடு இல்லை போல. சர்ச்சில் வந்து மேலே அலோடு இல்லையா, கீழே வேணால் கேண்டல் ஏற்றிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. மேலே யாருமே விடல, இதோட முடிச்சுட்டாங்க. அந்த டூ வீலர் எடுத்துன்னு இந்த ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பீச்சுக்கு போவோம். யூஸாப்பா பின்னாடி இருக்காங்க, அந்த ப்ளூ கலர் ஷீட் கீழே இருக்கும். அதோட அதுக்கு மேலே அலோடு இல்லை அப்ளோட வண்டிக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு யாருன்னா அந்த வண்டி வேணுன்னா இந்த நான் அதில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த வண்டி புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப கம்மி ப்ரைஸ் பேசுங்க, அடித்து பிடிச்சி பேரம் பேசுங்க, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும். ஆனால் ப்ரெஸ் பண்ணினே அழுத்தணும் போது கரெக்டான டைமில் ப்ரெஸ் பண்ணினே அழுத்தினா தான் இருக்கணும். ஹெல்மெட்டு தானே எனக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இல்லை ஹெல்மெட்டு. என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று அப்படின்ற ஒன்று. நானும் ஹெல்மெட் மாட்டிக்கினேன் அப்படின்றதுக்கோசம் மாட்டின்னுக்கிறேன். வேறு என்ன பண்ணுறது, நம்ம வண்டி எடுத்துன்னு வந்தால் நம்மளுக்கு ஹெல்மெட்லாம் கரெக்டாக இருக்கும். லப்பர் பேண்டு போட்டு அழகாக எங்கே கோவாவே ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுக்கலாம். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஏற்றது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். கேட்குங்களா, அப்படியே மாதம் போக வேண்டியதான். போகலாங்களா? பாய்டா குட்டி பையன், சாரி பாய் ஏசப்பா மன்னிச்சிடுங்க, குட்டி பையன்ட்டேன் மன்னிச்சிடுங்க. பார்த்தோங்களா, போவோம் வாங்க. வண்டி பார்க் பண்ணி இன்னும் போன டைம் வரல. இந்த இடத்துல வந்து நம்ம பாண்டிச்சேரியில் பில்டிங் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, பாண்டிச்சேரியில் பில்டிங் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். வண்டி பார்க் பண்ணிட்டு போகிறதே ஒரு இதுதான். அதாவது இந்த இடத்துல வந்து நிறைய அந்த பில்டிங் அழகாக இருக்கிறாங்க. கோவா படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அப்புறம் அயன் மூவியில் வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து அப்படியே ஒரு மாதிரி சாங்லாம் எடுத்திருப்பாங்க. விழி மூடி ஓசித்தால் அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு இங்கே தான் எடுத்தாங்க நினைக்கிறேன். இந்த இதுவாக அடுத்த தெருவான்னு தெரியல. அப்படியே ஃபுல்லாக போய்ட்டு ஒரு விசிட் போட்டு வருவோம். இந்த காலத்து பில்டிங் கூட அழகாக கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸு சர்ச்சு பார்த்தாச்சு, செகண்ட் பிளேஸ் இது பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பிளேஸ் கேசினோ, செகண்ட் பிளேஸ் சர்ச்சு. ஓகேங்களா, எடுக்கிறோம். அதான் என்ன இருக்குது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த இடம்லாம் வரலாம் போகுது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இடம்லாம் சூப்பராக இருக்கும். வண்டியை விட்டுட்டு லாக் பண்ணிட்டு ஹெல்மெட் அதில் வச்சுட்டு பத்திரமா அப்படி அளவுக்கு ட்ரைவ் பண்ணோம். நிறைய ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அங்கங்கே டூ வீலர்லாம் நிறுத்தி ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியாது இல்லைங்களா. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்
எல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் தான் நிறைய ஃபாரினர்ஸ் ஹிந்திக்காரங்க இருப்பாங்க. எவ்வளோ பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது. இங்கே டீ காஃபி கடையா? ஆமாம், டீ காஃபி கடை. அடிக்கிற மாதிரி இது ஒரு ஃப்ரெஞ்ச் காலனி போகுது. ஃபாரினர்ஸ் ஃப்ரெஞ்ச் காலனி. வீடியோ எடுத்துனும் போது தான் ஃபோட்டோ கூட எடுக்க மாட்றாங்க. இதில் ஒரு சர்ச் இருக்கா? ரைட்டு, எல்லாம் சர்ச்சு தான் இருக்குது. रास्ते में खड़ा मत हो. இந்த பக்கம் வேறு எதுவும் இல்லை போகுது. संध्याकाळी बीच आहे, वॅकेशन बीचला. आता म्युझियममध्ये जाऊ. थोडे AC आणि हवा आहे तिकडे. जेवूया. आता झालं का पोट भरतं? அப்படியே வந்து இப்படி போகலாமா இல்லை இப்படி வந்து அப்படி போகலாமானால இது செம்மையாக இருக்கும் பில்டிங்கு. இந்த காலத்து கனடா நோ பார்க்கிங் எல்லா இடத்துலையும் அங்கே நோ பார்க்கிங். ஃபோட்டோ நாட் ஃபோட்டோ உள்ளே எடுக்கக்கூடாதா? இன்ஸ்டன்ஸ் கீப் செல்ஃபி. இதுக்கு மேலே வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா தெரிய மாட்டேங்குது. இது மேலே ஏதோ ஒரு ரூட்டு போகுதுங்க, அழகாகுதுங்க, தெரியுதுங்களா? அது மேலே போய் போகிறாங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாத இடத்துக்குலாம் போய் மேலே வீடியோ ஏதோ ஒன்று இருக்குது போகுது. அதான் அந்த வீட்டுக்கு போய் அப்படி போகுது போகிறோங்க. செம்மையாக இருக்குது. கிணத்துல தண்ணி இருக்கா? நம்ம ஊர்லேயே நம்ம சுற்றி பார்ப்போம். கிணத்துல தண்ணி இருக்குங்க. கிணத்துல தண்ணி இருக்குது. இது என்ன காஃபி ஷாப்பா? ஃபீஸா எல்லாமே இருக்குது போகிறது. ஓப்பனில் தான் இருக்குது. இந்த பக்கம் ஏதோ ஃபோட்டோ எல்லாம் வீடு அதோட திருப்பிடுறான். அழகை ரசித்து கொண்டு ஆனால் கேமரா பார்த்தா இது எல்லா இடத்துலையும் நோ பார்க்கிங். சூப்பராக இருக்குங்க இடம். நான் ஹிந்தியில் பேசி போர்டு போட்டிருக்கேன் பாருங்க. கோவா எல்லோ கலர் பில்டிங். நான் பாண்டிச்சேரி தான் நினச்சேன். எனக்கு இங்கே நிறைய இருக்குதுங்க. இங்கே செம்மையாக இருக்குது. பாண்டிச்சேரி தான் நான் எல்லோ கலர் பில்டிங் தான் நிறைய இருக்கும்னு நினச்சேன். இதெல்லாம் செம்மையாக இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதோட வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். அதுதான் பெஸ்ட்டு. இந்த வீடு கேமரா வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அப்பயும் நாங்கள் எடுப்போம். ஃபாரின் மாதிரி பாருங்கள். கேட்டு ஷட்டர் ஓப்பன் பண்ணி கார் உள்ளேருந்து எடுக்கிற மாதிரி. எங்கள் அக்கா வீட்டில் கூட அப்படியே இருக்குது. காமிச்சாங்க. எல்லா இடத்துலையும் நோ பார்க்கிங் போட்டுருக்கேன். இதில் ஒரு பில்டிங் இருக்குதா?
கால் வலி வந்துருச்சு குமார். சீக்கிரமாக போங்க, சீக்கிரமாக போங்க. நான் ஹெல்மெட்டு மாட்டி அழகாக வீடியோ எடுத்துனே போயிட்டுருக்கோங்க. அப்படி ஒன்று எடுத்துகிட்டு வரல, நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த ரூட்டே போயிடும். இதெல்லாம் வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், மறந்து போயிடும். 3 பிளேஸ் பார்த்துருவேன். ஓகேங்களா? இன்னும் வேறு என்னென்னா நிறைய இருக்குங்க. ஆனால் டைம் கிடைக்குமான்னு தெரில. பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 வீலர் வாஷ் பண்ணுறாங்க. ரெண்டல் பைக்கா? ஆமாம், 780. ஓல்டு பில்டிங். ஸ்கூல் போல இது. ஸ்கூல் போல. கேமரா ரன் பண்ண ஆரம்பிச்சா ஓடினே இருக்கும் போகுது. ஆமாம், இந்த பில்டிங்கில் பாதி தூரம் போய்ட்டு வந்துட்டோம். மேலே அந்த வீடு கரெக்டாக இது மரம் வேண்டுது போல இது. இங்கே வந்து கிமு 3 அதாவது 300 கிமு 300க்கு முன்னாடிலேருந்து இருக்கான். ஓகேங்களா? கிமு 300னா 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்குது கோவா. வேறு ஒரு கையில் வந்து கோவா தானே இந்த பக்கம் போயிட்டு வந்தோம். அது வேறையா? ஒன்றுமே இல்லைங்க, அங்கே வெறும் பில்டிங் தாங்க இருக்குது. பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை. ஓகே, யாரா பைக் அண்ணா பண்ணுது? அண்ணன் கார் அண்ணா. ஒன்றுமே இல்லைங்க அங்கே. இந்த பக்கம் எதனா இதான்னு பார்ப்போம். 2 வீலர் மரம் ஒன்று பாருங்க. அந்த 2 வீலர் அது ஒரு பக்கத்தில் MT-50 பக்கத்தில். ராயல் என்ஃபீல்ட்லாம் எடுத்தோன்னா 1500 1 டேக்கு. காஃபி ஸ்நாக்ஸு 99 ஒன்லி. அதுனாங்க ஏதோ இந்த பில்டிங் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேடியம்லாம் இருக்குங்க. ஸ்டேடியம்லாம் நம்ம வெளிலேருந்து எட்டி பார்க்கலாம். அதெல்லாம் நான் போயிருக்கேன் நிறைய டைமு. ஆனால் வீடியோ எடுக்கலை. என்னன்னா பயம், ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். இது 2 தான் பயம். அவ்வளோதானா? இதுக்கே எவ்வளோ பில்டப் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான் போலுது. அது உள்ளே தான். இதில் மேப்பில் பார்க்கும்போது நிறைய காமிக்குது. அது உள்ளே தான் போலுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி வாங்க போகலாம். நேராக நம்ம இப்போ பீச்சுக்கு போகலாம். வந்து பீச் எவ்வளோ தூரம் பார்த்துட்டு யாருக்கும் பைக் முன்னாடி செம்ம டிராஃபிக் ஆகுது. பிரிட்ஜு மேலே எல்லாம் வீடியோ எடுத்துன்னு வராங்களா? செம்மையாக இருக்குது. இங்கே வந்து 32 கிலோமீட்டரான். ஃபாரின் பீச்சுக்கு போகிறோம். நம்ம வண்டி ஓட்டின்னு ஃபாரினர்ஸ் பீச்சுக்கு போகலாங்களா? ஹெல்மெட்லேயே எடுத்துன்னு போவோம். அப்படியே எடுத்துன்னு போவோம். என்ன டிராஃபிக் ஆகிடுச்சு. 1 மணி நேரம் காட்டுதுங்க. ஃபாரினர்ஸ் அங்கே தான் இருப்பாங்க போகுது. 1 2 3 4 கப்பல் 5 கப்பல் தான் இருக்குது. இதுக்கு மேலே எப்படா கட்டியிருக்குங்க? இது 2 பிரிட்ஜு, அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க. வேறு லெவலில் கட்டிக்கிறாங்க.
ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, அதான் டிராஃபிக் ஆகுது. இந்த தென்னை மரத்தை பார்த்ததே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி மேலே பாருங்கள், காருக்கு மேலே. ஓகே, எல்லாம் இந்த தென்னை மரத்துக்கு நடுவில் போகிறாங்க இல்லைங்களா, அதனால ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். திஸ் இஸ் த கோவா. இப்போ நம்ம வந்து ஃபாரின் பீச்சுக்கு போயிருக்கோம். இங்கே வந்து 21 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா, எல்லா ஃபாரின் கேர்ள்ஸ்லாம் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் இப்போ ஃபாரினர்ஸ் பீச்சுக்கு போயின்னு வரோம். ஓகேங்களா, செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வாக்கிங்கில் போய்டுவாங்க. 2 வீலரில் 200 பெட்ரோல் போட்டேன், கம்மியாகிடுச்சு. அப்புறம் ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் போகிறாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, இந்திக்காரங்க தான் எல்லாம். ஓகேங்களா, அவங்க ஊர் கல்ச்சரே இங்கே மாற்றிட்டாங்க. அவங்க ஊர்லலாம் இப்படி போட்டு போக மாட்டாங்க, நம்ம ஊரில் தான் இப்படி போட்டு போகிறாங்க. நம்மளுக்கு ஹெல்மெட் செட் ஆகலைங்க, ஹெல்மெட்டு செட்டே ஆகலை. In 200 meters, sharp right. ஷார்ப் ரைட்டா? இந்த ரைட்டா? ஓகே ஓகே. அழகாக இருக்காது. இதப்பா துணி துவச்சினுக்கிறாங்க பார்த்தீங்களா லேக்கில். அம்மா கூட்டம் எங்கே தான் போயினுக்கிறாங்கன்னே தெரிலங்க. ஊருக்கு எல்லாம் போயிட்டுருக்கேன். இது கோவா ஓட்டி 25 கிலோமீட்டர் தள்ளி வந்துருக்கேன். வேறு லெவலில் கோவா. திஸ் இஸ் கோவா 2 வீலர். டாட்டா பஞ்சு. ஆமாம், எங்கடா போகிறீங்க? எங்கடா அடா 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 அழகு. சூப்பராக இருக்குதுக்கா. டே கோவா, டே கோவா, டே நடு ரோட்லேயே நின்றுருக்கேடா. டே ஓ, என்னடா லேடிஸ் அங்கே நிற்கிறாங்க, இவங்க இருக்க நிற்கிறாரு. ஓ, வீடியோ எடுக்கிறாரா? ஆஹா, ஹீல்ஸ்லேருந்து வீடியோ எடுக்கிறாங்க. நம்மளே எடுத்து வேண்டியதான் வீடியோ. செம்மையாக இருக்குது ஃபோட்டோ ஷூட்டு. சூப்பராக இருக்குது வீடு, அப்பார்ட்மெண்ட். என்னடா இதோட பீச் முடிஞ்சிச்சா? எவ்வளோ தூரம்டா போயினே இருக்குது. 32 கிலோமீட்டர் வந்துட்டேன்டா. ஏதாச்சு நம்ம 2 வீலர் அங்கே பார்க் பண்ணிட்டு வருவோம். அவங்க கடைக்கு பேக் சைடில் 32 கிலோமீட்டர் வந்துட்டேன். மைலேஜே வரல அந்த வண்டி. ஓகேங்களா, இதான் வந்து மைலேஜே வரல அந்த வண்டி. 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 40 கிலோமீட்டர் கூட வரலன்னா நேரம் மைலேஜ் இருக்கும் அந்த வண்டி. ஸோ போவானா கோவா 30 ரூபா பார்க்கிங் 2 வீலருக்கு. காருக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க. எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட கேட்டார் 2 வீலர், அதனால் முன்னாடி விட்டாச்சு. இந்த கடலுக்கு வந்து கோவாலேருந்து வராங்க நிறைய பேர். உடுப்பி பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலாம் பார்த்தீங்களா. இந்த கடலில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் எல்லோரும் வந்து ஃபாரினர்ஸை பார்க்குறதுக்கு இந்த கடலில் வந்து அப்படியே ரசித்து என்ஜாய் பண்ணுறதுக்கோசம் வராங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஓகேங்களா, ஆப்போசிட்டில் ஃபாரினர்ஸ் மாதிரியே வராங்க பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா, ஏன்னா கோவாவுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். நிறைய ஒரு 2-3 பிளேஸ்
தொடர்ந்து சுற்றி பார்க்குறேன். ஈவினிங்லாம் செம்ம ரஷ்ஷாக இருக்குமா இந்த இடம். போய்கினே இருக்குதுங்க, வளைஞ்சி போயினே இருக்குது. ஆனால் எங்கே போகுது, எதுக்கு போகுது, எப்படி போகுதுன்னு தெரில. நம்ம கூட டூவில் எடுத்துன்னு வந்தால் அந்த பக்கம் எங்கேயோ போகுது. அவ்வளோ கார் பார்க்கிங் பாருங்க. பீச் சவுண்டு கேட்குதா? ஒரு பக்கம் மழை இறங்குது, ஒரு பக்கம் பீச் சவுண்டு. டிஎஸ்டி சென்னை வண்டி கூட பார்த்தேங்க. சென்னை வண்டி கூட இங்கே ஒன்று நின்றுச்சு பார்த்தேன். எங்கே இருக்குதுன்னு தெரில வண்டி. அதுதான் ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு கிளம்பிடலாம். ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் நம்ம. ஓகேங்களா? பெட்ரோல் வேறு வழியில் பங்க் இருந்தால் தான் போடணும். ஏன்னா நம்ம ஸ்பெண்டர் எடுத்துன்னு வந்தாலே நல்ல மைலேஜ் வந்துருக்கும் பொழுது. ஆக்டிவாக எடுத்துன்னு வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க பொழுது. ஆக்டிவாலாம் 30 தான் தரும் பொழுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குப்பை தொட்டியாக இருக்கு. அதான் கோவா பீச் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதோட 2வது டைம் 3வது டைம். எஸ், அடி உண்மையாக ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அவங்க இவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஓ வா வா, அந்த பீச்சு அந்த இடம் தான் வந்து ஃபோட்டோவில் பார்த்தேன். அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. செம்மையாக இருக்குங்க பீச் உண்மையாக. ஆனால் என்னென்னா இவ்வளோ குப்பை தொட்டியாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்து ஃபாரினர்ஸ்லாம் நிறைய வருவாங்களாம். நைட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றது, டான்ஸ் ஆடுறது. ஓகேங்களா? நைட்லலாம் பயங்கரமாக இருப்பாங்களாம். இதை பார்க்குறதுல 32 கிலோமீட்டர் வந்தோன்னு இருந்துச்சு. ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது உண்மையாக. ஓகேங்களா? என்னன்னா அந்த பீச்சில் வந்து உங்களுக்கு கப்பல் வசதி, நீங்கள் போட்டில் வந்து எங்கன்னா போகலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சாமி அந்த மாதிரி அலை அடிக்குது. புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இருக்குங்களா? புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலேயும் குளிக்க போகிறாங்களா பசங்க? ரைட்டு. ஆல்ரெடி அலை பயங்கரமாக அடிக்குதுடா. ஏற்றுன்னு உள்ளே போயிட போகுதுடா. இதில் எங்கடா குளிப்பீங்க? அடா செம்ம அலை அடிக்குதுங்க. ஃபாரினர்ஸே பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்திக்காரங்க கன்னடா கோவா ஃப்ரீ அங்கே வச்சுக்கிறாங்க. கோவா அந்த கோவாலே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்கன்னா கோவாலே கீரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ கோவா நம்மலாம் அந்த மாதிரி தான் ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஆல்ரெடி புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேங்க. அதான் கடல் இந்த அளவுக்கு கொந்தளிக்குது. ஓகேங்களா? புயல் ஸ்டார்ட் ஆகலாம் இந்த அளவுக்கு கொந்தளிக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஊரில் தாங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் பீச்சில் அலோடு இல்லை. இதெல்லாம் பாருங்கள் பீச்சிலே அலோடு. ஆனால் இது வந்து போலீஸ் பார்த்தாங்கன்னா இதே ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கம்லாம் எவ்வளோ காத்திரிக்குது போகிறோம். சாமி சரிங்களா? அம்மா கடல் கிட்ட இருக்குது. அப்படியே மேகம் சூண்டு அணுகுது. அப்படியே அந்த லாஸ்ட் வரலும் போயிட்டு கண்ணூர் தெரிஞ்ச வரலும் ஃபாரினர்ஸே காணும். ஏன்னா இந்த இடம்லாம் ஃபாரினர்ஸ் தான் சொன்னாங்க இந்த பீச்சு. ஆனால் ஃபாரினர்ஸே காணுங்கிற மாதிரி போகுது.
அங்கே இருக்கிறாங்க ஃபாரினர்ஸு. அது என்ன பீச் ஓரத்தில் வீடுக்குதா இல்லை வீட்டு ஓரத்தில் பீச்சுக்குதான் தெரியல. ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. அங்கே ரோட்லேருந்து ஒரு 2 பேரை பார்த்தேன். அதுதான். ஆனால் அந்த பையன் காமிச்சது வேற இடம் மாதிரி இருக்குது. இந்த இது ஒரு வேற பீச் மாதிரி இருக்குது. இப்போ கிலோமீட்டர் வந்து போது நல்லா ஆயிடுச்சா. கோவா போக முடியாது. மழை பாருங்க அழகாக இருக்குது. அவ்வளோதான். ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். 1/2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு ஃபாரினர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒருவேளை அந்த சைடில் எங்கன்னா உட்காந்துக்கிறாங்க. நல்லா ஃபாரினர்ஸ் தான். ஐ லவ் கோவா. ட்ரிங்க்ஸு ப்ளஸ் பார்ட்டி போடுறது. டான்ஸ் கேட்குதுங்களா சவுண்டு. நைட்டில் வேறு லெவலில் இருக்கும் போல இருக்கு. இவங்க தோகுறாங்க பாருங்க ஃபாரினர்ஸ். ஓகேவா, ஃபாரினர்ஸ் தான் அவங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரில. ஏன்னா ஃபாரினர்ஸ் மாதிரி தான் இருக்குது. என் கண்ணுக்கு தெரிஞ்சவரெலாம் இவங்க மட்டும்தான் தெரியுறாங்க. வேறு யாரும் தெரில. ஆனால் ஃபாரினர்ஸை காணும். கண்ணுக்கு தெரிஞ்சவரெலாம் இருக்காங்க. அப்புறம் அவங்க மட்டும் தான் ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்காங்க. மீதி யாரும் அந்தளவுக்கு தெரில எனக்கு. ஏன்னா ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஆனால் யாரும் ஃபாரினர்ஸ் மாதிரி தெரியல. நடுக்கடலில் போயினுக்கிறாங்க. எவ்வளோ நம்ம இவங்களோட இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபாரினர்ஸ் வேறு எங்கன்னா போயிட்டாங்கன்னு தெரியல. என் கண்ணுக்கு தெரிஞ்சவர்களும் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. அதுக்காக ஷூ நஞ்சிச்சிடான். நனையக்கூடாதுன்னு நினச்சேன், நஞ்சிச்சு. விடுங்க, காஞ்சிரும். அதெல்லாம் ஃபீல் பண்ணால் ஒன்றும். கடலுக்கு என்னை தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு போல. தொட்டு பார்த்துச்சு. ஓகே, நான் லாஸ்ட் வரலாம் போயிட்டு அப்படியே ரிட்டன் நாங்கள் போயிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகேங்களா. ஏன்னா ஷூ மட்டும் தான் எடுத்துன்னு வந்தேன். நாளைக்கு வந்து எப்படி சொல்கிறது, கேசினோ முடிச்சாச்சு, அப்புறம் சர்ச்சும் முடிச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது என்னது ஷூட்டிங் பிளேஸ். ஓகேங்களா. அழகழகாக பில்டிங் இருக்கும். அதை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பீச் வந்துட்டேன். கோவாலேருந்து இந்த இடம் ஆனால் 32 கிலோமீட்டர் நீங்கள் வரணும். இதுக்கே 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 1 மணி நேரம் ட்ராவலிங், 1 மணி நேரம் ட்ராவலிங் ரிட்டர்னு. அப்புறம் வந்து நீங்கள் அழகாக ரசிக்கலாம். நாளைக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். எப்படின்னா நாளைக்கு டேரெக்டாக வந்து நம்ம
ரூம்லேருந்து அதான் நம்ம இருக்கிற இடம் வந்து பஞ்சி ஓகேங்களா, பஞ்சி ஓகேங்களா, பஞ்சியா இடத்துல இருக்கோம் ஓகேங்களா. பஞ்சின்ற இடத்துல வந்து இருந்துட்டு நம்ம வந்து இதுக்கு போனோம். செம்ம அலையாக ஏறிதுங்க. அங்கே பாருங்க எவ்வளோ அலை ஏறிச்சு, ஃபுல்லாக ஏறிச்சுங்க. நம்ம பஞ்சின்ற ஒரு பிளேஸில் இருக்கோம் ஓகேங்களா. அங்கேருந்து வந்து செம்மையாக அலை அடிக்குங்க. நம்ம வந்து அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா கோவா ஏர்போர்ட் போனோம். 31 கிலோமீட்ரு நார்த்து கோவா, சவுத் கோவா, நார்த்து கோவா. அங்கேருந்து நம்ம நார்த்து கோவா போயிட்டு நார்த்து கோவாலேருந்து நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்குது. டைரெக்ட் ஃப்ளைட்டுன்னா 10,000 ரூபா வருது. டைரெக்ட் ஃப்ளைட்னா 10,000 ரூபா வருது. எங்கன்னா டைரெக்டு கோவா டு சென்னை, இல்லை நம்ம கனெக்டிங்கில் போகிறோன்னா 6,500 ரூபா வருது. 6,500 ரூபா ப்ளஸ் டேக்ஸு ஓகேங்களா. 6,500 ரூபா சம்திங் வந்துச்சு. அப்படியே ஏறி வருது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் போயிடுது. ஏன்னா புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஓகேங்களா. புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் 6,500 ரூபா சம்திங் வருது ஓகேங்களா. 6,700 அப்புறம் வந்து ஒரு 300 ரூபா ஓகேங்களா. 6,900 வந்துச்சு ரவுண்டாக. 7,000 ரூபா ரவுண்டாக வச்சிங்களேன். ஆனால் 6,500 ரூபா தான் பே பண்ணேன். நாளைக்கு காலைல 12:30 மணிக்கு ஓகேங்களா. நாளைக்கு காலைல 12:30 மணிக்கு வந்து நம்ம கோவா ஏர்போர்ட்டில் இருக்கணும். 10 மணிக்கெலாம் நம்ம கேப் புக் பண்ணிட்டோன்னா நேராக கோவா ஏர்போர்ட் போயிடலாம் ஓகேங்களா. 10 மணிக்கெலாம் நம்ம புக் பண்ணிட்டோன்னா கோவா ஏர்போர்ட்டு போயிடலாம். 10 மணிக்கு புக் பண்ணி 12:30 மணிக்கு கோவா ஏர்போர்ட் போய்ட்டுனா கோவா ஏர்போர்ட்லேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு டேரெக்டாக பெங்களூர் போயிடும். பெங்களூர்லேருந்து 6:30 மணிக்கு வந்து நம்மளுக்கு சென்னை ஏர்போர்ட்டு. சென்னை ஏர்போர்ட் வந்து 6:30 மணிக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டில் கிளம்புனா 5:30 மணிக்கு கிளம்புனா 6:30 மணிக்கெலாம் சென்னை ஏர்போர்ட் போய்டும். அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகிறதா இல்லை ட்ரெயினில் போகிறதா இல்லை கேபில் போகிறதா. ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போகிறோம். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, கொஞ்சம் வந்து ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறது, இப்போ இருக்காங்க பாருங்க ஃபாரினர்ஸு, அவங்க தனியாக வந்து குளிக்கிறாங்க. என்னை விட்டுருங்கடா நான் நிம்மதியாக இருக்கிறேன்டான்னு தனியாக வந்து குளிச்சுன்னுக்கிறாங்க. அந்த பக்கம் அதான் இவங்க வந்து ஈவினிங் டைமு பகல் டைமில் தான் இவங்க ஃபாரினர்ஸ் வருவாங்க பொழுது ஓகேங்களா. ஆனால் செவுர் கட்டியிருக்காங்களா, கடல் இவ்வளோ அலை அடிக்கும்போது அரிக்காதுங்களா? கம்பல்சரியாக அரிக்கும் இல்லைங்களா. ஃபாரின்ஸு வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபாரினர்ஸை வந்து ஒரு அழகாக ரசிக்கலாம் ஓகேங்களா. அவங்க வந்து லைஃப் ஸ்டைலே தனிங்க. ஒரு 6 மாதம் வேலை செஞ்சோமா, 6 மாதம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா ஓகேங்களா. அது ஒரு தனிப்பட்ட லைஃபுங்க. இனிமேல் வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஒரு தனிப்பட்ட லைஃபு. இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து பேசிக்கினே வந்துட்டேன். அது ஒரு அழகான வாழ்க்கைங்க. இந்த இடம்லாம் வந்து கோவாவில் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஆனால் தெரில எனக்கு ஓகேங்களா. எப்படி இந்த ஷூ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அங்கே ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், போக முடியலைன்னா ரிட்டர்ன் ஆகிட வேண்டியதுதான். கண்டிப்பாக போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக இருக்குது பார்த்தீங்களா மலை. அதாவது அமைதியாக இருந்துச்சுன்னா கடல் தெரியாது, ஆக்ரோஷமாக இருக்குது. எந்த டைம்லனாலும் இன்னும் ஆக்ரோஷமாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டிலலாம் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே நிறைய பீச் இருக்குங்க, நிறைய பீச் இருக்குது, ஐலாண்டு இருக்குது ஓகேங்களா. சின்ன சின்ன ஐலாண்டு, பெரிய பெரிய ஐலாண்டு நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் கோவாலாம் வந்தீங்கன்னா கம்பல்சரி காசு அதிகமாக எடுத்துகிட்டு வரணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. எவ்வளோக்கு உங்கள் 2 வீலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு காசு ரொம்ப சிக்கனமாகும். அதே மாதிரி ஹெல்மெட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி அழகாக பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. நிறைய வந்து சுற்றி பார்க்காத இடம் இருக்குது பாருங்கள், பின்னாடி பாருங்கள், நிறைய சுற்றி பார்க்க இடம் இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீடு கட்டுறாங்க.
நம்ம அங்கேருந்து இப்போ வந்து வரோம். அப்படியே போயிட்டு அழகான ஒரு லைஃப் ஸ்டைலுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வீடு. பார்க்கும்போதே ஒரு அழகான ஒரு பிரமிப்பு கிட்டுது. நான் இந்த பக்கம் தான் டூ வீலர் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே போயிட்டேன் நான், வழி இல்லைன்னு நினச்சி. திரும்ப அங்கே போய் விட்டுட்டு இப்படி வந்துருக்கேன். ஃபாரினர்ஸ் இல்லை, ஹிந்திக்காரங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரினர்ஸ் மாதிரியே இருக்காங்க. ஃபாரினர்ஸ் பாதி பேர் அப்படி போயிட்டாங்க பாருங்க, அதை ஏறி போகிறாங்க பாருங்க. இருக்குங்களா, அந்த இடம்லாம் பாதி பேர் நின்றுக்கிறாங்க. இந்த இடம்லாம் போகிறாங்க பாருங்கள். அது எப்படி போகிறாங்க, அப்படியே மேலே ஏறி அப்படி போயிடுவாங்க பொழுது. அப்படிக்கா வந்து அப்படி வருவாங்க பொழுது. அந்த ஹோட்டலில் இருக்கிறாங்க ஃபாரினர்ஸ், கண்டுபிடிச்சிட்டேன். அது ஹோட்டலில் இருக்கிறாங்க ஃபுல்லாக. இந்த ஹோட்டலு, இந்த ரெசார்ட்லலாம் ஃபாரினர்ஸ் இருக்காங்க பொழுது. செம்மையாக இதுதான், எல்லாம் அப்படியே ஃபாரினர்ஸ் தான் அதிகம். யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. டிஸ்டர்ப் பண்ணாலே பிரச்சனை தாங்க. இந்த இடம்லாம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து குளிக்கிறதுக்கோசமே இருந்த இடம், ஓகேங்களா. அவங்க தங்குறது, குளிக்கிறது, இதை வராங்க பாருங்கள். நடந்து ஒரு 9 ரிசார்ட் வந்து இங்கே புக் பண்ணுறாங்க. அமைதியாக வந்து பீச் ஓரத்தில் புக் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. இதை நடந்து வராங்க பாருங்கள் பின்னாடி, இருக்குங்களா. ஃபாரினர்ஸ் தான் அது. அவங்களுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது இல்லைங்களா. ஆஹா, கரைஞ்சிச்சு. வீடு கட்டினார் அழகாக, கரைஞ்சிச்சு. செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் தான். என்னடா பூ டிசைன்லாம் வச்சுக்கிறீங்க. இது என்னடா பிளாக் கலர் ஜூஸு, பிளாக் கலர் ஜூஸ் இருக்குது. இது லெமனா, ஒரு ஸ்பூன் விட்டு பார்ப்போம். லெமனு புளிக்குது. இது தக்காளியா, ஊறுகா, என்னடா சப்புன்னு இருக்குது. அப்போ இது என்னது, தேனா, பிளாக் தேன் போடுது. ரைட்டு, இதுதான் சாஸா. ரைட்டு, ரைஸே நல்லா தான் இருக்குது, சூப்பர். செம்மையாக இருக்குது. ஓ, இது உள்ள ஃபாரினர்ஸ் போகிறதுக்கு யோசம் பீச்சு கட்டிக்கிறாங்களா? நான் அங்கே போய்க்கிறேன் பீச்சுக்கு, ஆனால் இதுக்குள்ளே வரலையே. பைக் வர பேப்பாடுமா அங்கே பார்க் பண்ணிட்டேன். இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா
ஒரு க்ரீன் ஐலாண்டு மாதிரி பாதை போகுது, சூப்பராக இருக்குது. அப்படிக்காகவும் வரலாம், இப்படிக்காகவும் வரலாம். உள்ளே வந்து சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, ஓகேங்களா, பாக்கு, ஆன்ஸு, கான்ட்ராக்டு ஒன்றும் கூட அதோடு இல்லையா. செம்மையாக இருக்குது. நான் இது பார்க்கவே இல்லைங்க, இப்போ தான் பார்க்குறேன். அது ஓகே. செம்மையாக இருக்குல்ல. என்னடா அவ்வளோ சவுண்டு கேட்குது இல்லை? வா, உள்ள அவ்வளோ பெரிய கிணறு இருக்கா. காற்று புசு புசுன்னு அடிக்குது, புயல் காற்று. வா, ஆமாம், நல்லா இருக்குது இடம். இது வந்து ஒரு பார்க் மாதிரி அழகாக இருக்குது. பார்க் மாதிரி கீழே வந்து லேக் இருக்குது, அந்த பக்கம் கடல் இருக்குது. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. Continue on Mandarim Road for 7 kilometers. Head north on Mandarim Road, Query Marambol Agarwada Road. Continue on Mandarim Road for 7 kilometers. Turn right toward Mandarim Road, Query Marambol Agarwada Road, then make a U-turn. Continue on Mandarim Road for 7 kilometers. Continue on Mandarim Road for 7 kilometers. Head north on Mandarim Road, Query Marambol Agarwada Road. கீழே பார்க்கும் இருக்குது போல, சின்ன பசங்க விளாட்ற மாதிரி. ஃபோன் ஆல்ரெடி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கலாமா? இதுக்கப்புறம் எங்கேருந்து வர போகிறோம். கீழே வந்து லேக் இருக்குது, அதுக்கடுத்தது வந்து கடல் இருக்குது. ஓகேங்களா, இது உள்ளே தான் அந்த இதெல்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் அலோடு இல்லைன்னு போட்டுருக்கேன். இதே வழியாக கடல் போகுமான்னு தெரியல. இதெல்லாம் போவோம். ஓகே, செம்மையாக இருக்குது. 4 ஹவர்லாம் போவோம். சின்ன பசங்க விளாட்றது கோசம் அப்படியே குடு குடுன்னு ஓடிக்கிட்டு குடுன்னு ஓடி வந்துடலாம். அப்புறம் அந்த பக்கம் வந்து வந்தால் மேலே ரெசார்ட் இருக்குது. நல்லா இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸு. ஆனால் ரேட்டு தான் அதிகம். 200 கோக்கு 40 வாட்டர் பாட்டில் 30 இது வந்து இப்படி போகிறதுக்கு சின்ன பசங்க விளாட்றது போகணும். ஆனால் லண்டன் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஓ, அப்படியே பீச்சுக்கும் போகுது. அப்படியே குட்டி பையா அங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு நண்பன். க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓ, இது கடலில் போய் கனெக்ட் ஆகுதா? இங்கே பார்த்தீங்களா லேக் வாட்டரு. ஆளுங்க எங்கே இருந்தாலும் விட மாட்டாங்கன்ற மாதிரி. இது லேக் வாட்டரு. கீழே விட்டால் கப்பல்லாம் போகும் போகுது. இந்த பக்கம் ஃபாரினர்ஸு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டையும் எதுவும் இல்லை. ड्राई फ्रूट करता क्या है देखता क्या ना ड्राई फ्रूट ये नहीं तो सलाह देंगे
ஓ இந்த பீச்சு அந்த பீச்சில் ஓகே ஓகே. இந்த பீச் நான் மேப்பில் பார்த்தேன் கரெக்டு. இங்கேயும் வந்து ஃபாரினர்ஸ் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் வந்து ஃபாரினர்ஸ் இருக்காங்க. நம்ம போனது அதோ லாஸ்ட்டாக தெரிஞ்சு பாருங்க, அதை தாண்டி போனோம். ஆனால் இங்கே நிறைய வந்து ஐலாண்டு மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஃபாரினர்ஸு வர ஜாஸ்தி இருக்கிறாங்க ஓகேங்களா. அவங்க வந்து அமைதியான இடத்துக்கு தான் போயிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டமாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க கம்பல்சரி. ஃபாரினர்ஸ் தான் நினைக்கிறேன் அவங்க. இங்கே ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரினர்ஸு, இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரினர்ஸு, நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. பார்த்தாலே தெரிகிறது. சும்மா ஒரு விசிட்டு போட்டு வந்துடுமா. ஏன்னா இருட்டிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். அதுதான் பார்க்குறேன். ஏன்னா ரூட் மேப் இல்லைனா கஷ்டம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். இன்னும் 10% தான் இருக்குது. அதுக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். அங்கே நின்று ஜீப்பு மாதிரியே இருக்குது இந்த ஜீப்பு. அங்கங்கே ஒரு ஜீப்பு இருக்கா. அங்கே நின்று ஜீப்பு மாதிரியே இருக்குது. அதே இடம் மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாண்டா, அதுக்கு அந்தாண்ட இந்த ஃபீலு ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு நிமிஷம் இருந்தால் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஆமாம், அதுக்கு அந்தாண்ட இருக்கிற பீச்சு இதுவும் ஒன்று தானே. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் இதுவும் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான் போல இருக்குது. எல்லாம் ஒரே பீச் தான் போல இருக்குது. சரி வாங்க போகலாம். ஃபாரினர்ஸை நம்ம பார்க்க முடியலையே குமார் அப்படின்ற மாதிரி. ஃபாரினர்ஸ் நம்மளை பார்க்க முடியல. அவ்வளோதான், என்ன பண்ண முடியும். கொடுத்து வச்சுக்க நம்மளுக்கு அவ்வளோதான். ஏன்னா இதை விட்டால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். நான் வரும்போது பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சேன். மறந்துட்டியா? அங்கே இருக்கிறாங்க ஃபாரினர்ஸ், பார்த்துட்டேன். அங்கே இருக்கிறாங்க தூரத்தில். அங்கே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஃபாரினர்ஸு. ஏன்னா அவங்க தனிமையில் விரும்புகிறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகலாம், அவ்வளோ தூரம் போகலாம், போயிட்டு வர முடியுமான்னு இருக்காங்க. அதோ குளிச்சுன்னுக்கிறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? அதோ குளிச்சுன்னுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபாரினர்ஸ் தான் ஓகேங்களா. அது வந்து குளிச்சுன்னுக்கிறாங்க. போயிட்டு ஒரு 8 பார்த்துட்டு வரும் வாங்க. தனிமையாக குளிச்சிட்ருக்காங்க. யாருக்கும் எந்த தலைவலியும் வேண்டாம் அப்படி என்று குளித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அது உள்ள சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஓகே, சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும். நல்லா இருக்குங்க உண்மையாக. வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் அது நான் மெரினா பீச்சிலே பார்த்துருவோம்டா, எதுவும் மெரினா பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரில அப்படின்றாரு. என்னன்னா கோவான்றது ஒரு அழகான ஊருங்க, அழகான ஒரு தீவுங்க. அதை எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தையே வரலைங்க. இங்கெல்லாம் குளிக்கக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதையும் மீறி நாங்கள்லாம் வந்து ஸ்விம்மிங்லே, அதாவது எப்படி சொல்கிறது, கடல்லே ஸ்விம்மிங்லே இது போடும் அப்படின்ற மாதிரி. நான் ஷூட்டிங் எடுத்துனுங்கிறாங்களா? ஆமாங்க, ஷார்ட் ஃபிலிமாக ஷூட்டிங்கான்னு தெரியல. கடல்லே ஸ்விம்மிங்லே மொபைலில் ஷூட்டிங் எடுக்கிறேன், ஐஃபோனில். மண்ணை தடிக்கிறது. அது ஃபுல்லாக வந்து அந்த லாஸ்ட் வரலாம் பாருங்கள். அந்த லாஸ்ட் வரலாம் ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. இங்கெல்லாம் ஃபாரினர்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த இதுலேருந்து அப்படி ஃபுல்லாக ஃபாரினர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல.
அது என்ன தெரிலங்க, கோவாவில் ஏதோ எப்படி சொல்கிறது, இந்த டேட்டோ பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருதுங்க. கோவா விட்டு போகிறதுக்கு மனமே வர மாட்டேங்குது. மனமே அப்படின்ற மாதிரி கோவா விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. கோவாலே செட்டில் எல்லாம் கோவாலே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு மாதிரி தோணுது. ஓகேங்களா? ஓ, பின்னாடி பாறை மாதிரி ஒரு வீடு மாதிரி இருக்குங்க. அது பாறை மலை தான், அது வீடு மலை ஒரே மாதிரி இருக்கு. ஃபாரினர்ஸ் மாதிரியே தெரில, ஆனால் ஃபாரினர்ஸ் மாதிரியும் தெரியுது. அப்படியே கடலோரமாக நடந்து ஆஸ்திரேலியாவுக்கு வழி போச்சுன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம். எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா நாலேஜ் இல்லை, படிப்பு இல்லை, இங்கிலீஷ் பேச வராது. தமிழை வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியுமா? முடியாது கண்டிப்பாக. அங்கே இருக்கிறவங்க யாருன்னா ஹெல்ப் பண்ணால் போக முடியுமான்னு தெரில. ஆனால் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஆனால் ஹெல்ப்பே பண்ணாமல் எப்படி போக முடியும்? யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். எப்பட்றா அந்த ஊருக்கு போகிறதுன்னு எனக்கு தெரில. எவ்வளோ பெரிய பில்டிங் போகிறோம், எப்பட்றா அந்த ஊருக்கு போகிறதுன்னு எனக்கு தெரில சத்தியமாக. நானும் எங்கள் அக்காவை எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன். வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன், கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன்னு சொல்ல மாட்டாங்க. முடியாது முடியாது முடியாது. ஃபாரினர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் மாதிரியே தெரில. ஹிந்திக்காரங்க மாதிரி அந்தாண்டக்கிறது ஃபாரினர்ஸு எல்லாம் ஃபாரினர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் தெரியலையே குமார். ஃபாரினர்ஸ் மாதிரியே நினச்சின்னு வந்து ஏமாந்துட்டேன் நான் குமார். இதில் யாருன்னா உங்களுக்கு ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்காங்களா? ஃபாரினர்ஸே காணுங்க, அதோ காணுங்கிறாங்க. ஃபாரினர்ஸ் மாதிரியே இருக்கிறாங்க, ஆனால் ஃபாரினர்ஸ் இல்லை. வாங்க போகலாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, யாருமே குளிக்கக்கூடாதுன்னு. சரிங்களா? ஆனால் அதையும் மீறி நாங்கள் குளிப்போண்டான்னு குளிச்சுங்கிறாங்க. சரிங்களா? இதில் என்னது நண்டா இது? ஓ, ஸ்விம்மிங், அதாவது நடுக்கடலில் போகாதீங்க, ஸ்விம்மிங் போடாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதையும் மீறி நாங்கள் குளிப்போண்டான்னு குளிச்சுங்கிறாங்க. எனக்கு குளிக்கிறதுக்கு எப்போ திரும்ப, நான் அப்போ வந்து அந்த பீச்சில் குளிச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்லாம் போவோம். இப்போ எதுவுமே அலோவ் பண்ணல போல. இங்கே அலோவ் பண்ணல, அங்கே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. மெயின் கோவாவில் ஒரு பெரிய போரே நினச்சிங்க எங்கள் பெரியம்மாவுக்கும் எனக்கும். ஓகேங்களா? எங்கள் பெரியம்மா நீ தான் தடுக்கிற என்ன ஆஸ்திரேலியாவுக்கு போகக்கூடாதுன்னு அப்படின்னு சண்டே போட்டேன். ஆனால் அவங்க ஒரு வார்த்தை நீ போடா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வாயில் வரல. அக்கா வாழறதுக்கு பிடிக்கலையா, மாமா வாழ்கிறது எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நம்மளை இது பண்ணுறாங்க. நீ போனால் எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க அப்படின்றாங்க. இங்கே வேலை இல்லை, படிப்பு இல்லை. ஆல்ரெடி நான் படிக்கலை, என்கிட்ட எந்த டேலண்ட்டும் இல்லை, எந்த திறமையும் இல்லை. நீ இந்த ஊர்லேயே நல்லா தாண்டா இருக்கிற, அந்த ஊருக்கு ஏன்டா போய் கஷ்டப்பட போகிற இருக்கிற அம்மா அப்பா விட்டு அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது? எனக்கு அங்கே போகிறதுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அக்கா இருக்காங்க, நம்ம வேறு ஊரில் போனால் தான் நம்மளை வேறு எதனா வேலைக்கு விட்ருவாங்க. நம்ம அக்கா இருக்காங்க நம்மளுக்கு, அவங்கள போய் நம்ம என்ன தொந்தரவு கொடுக்க போகிறோம்? நம்ம வேலைக்கு போக போகிறோம், நம்ம வர போகிறோம், அவங்க வீட்டில் தான் தங்குவோம். ஆனால் அதுக்கப்புறம் வேலை பர்மனெண்ட் ஆகிடுச்சுன்னா வேறு எங்கன்னா வீடு பார்த்துன்னு போயிடலான்னு வச்சுங்க. எதுக்குமே ஒரு வார்த்தை நான் பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல கூட மனசு வரல. நம்மளுக்கு இருக்கிற பாசம் கூட அவங்களுக்கு இல்லைன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாருக்கா இருந்தாலும் அவங்க அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி, சொந்தம் ரத்த பாசம் தாங்க. என்ன பண்ணுறது? என் நிலமை அனாதையாக வாழணும், அனாதையாக இருக்கணும்னு தோணுது. என்ன பண்ணுறது? எதுவும் நம்ம கையில் இல்லைங்களா? கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதான் கிடைக்கும். இதான் இந்த பீச்சோட பேரா? கடவுள் இது யார் யாருக்கு இது இது கிடைக்கணும், இது இது நடக்கணுன்றது அவருக்கு தெரியும். எனக்கா இடம் ஒரே வார்த்தை என்னன்றாங்க, உனக்கு இன்னும் ஒரு நேரம் வந்தால் நீங்கள் வந்துடுவாடா அப்படின்றாங்க. நேரம்லாம் வந்தால் வர்றது இல்லை, அவங்க ஹெல்ப் பண்ணால் தான் வர முடியும். நேரம்லாம் வந்தாலாம் வர முடியாது. ஓகே ஓகேங்களா? வராமல் பாருங்க ஃபாரினர்ஸு இருக்குங்களா? ஃபாரினர்ஸ் நிறைய இருக்காங்க பொழுது. அந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் இல்லை பொழுது, அந்த பக்கம் இருக்காங்க. வாக்கிங்லேயே போகிறாங்க. நேரம் வந்தால் வந்துடலான்றாங்க. ஆனால்
அவங்க கொஞ்சமாவது நான் ட்ரை பண்ணுறேன்டா நீ வாடா அப்படின்றது கூட சொல்ல மாட்டேறாங்க. சரி விட நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஃபெயிலு, அதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியாது, கையில் காசு ₹1 இல்லை, அந்த ஊருக்கு போனால் எவ்வளோ செலவாகும், என்னென்ன வழிமுறை கூட நம்மளுக்கு தெரியாது, எதில் போய் அப்ளை பண்ணணுன்றது கூட தெரியாது. பாஸ்போர்ட்டே ரினியூவல் பண்ணாமல் வச்சுருக்கிறலாம் பார்த்தோன்னா அப்போ நிலைமை இதுதான் வாழ்க்கை. பாய்டா குட்டி பையா, சரி வரேன்டா, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். யாருக்கிட்டையும் உதவின்னு போய் நிற்கக்கூடாதுன்னு தெரியுது. எது வரும்போதும் ஒன்றும் கொண்டு போகல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. நடுவில் மட்டும் நம்மளுதுன்னு அவங்க ஃபேமிலியும் அவங்க பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். யாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் இதுக்கப்புறம் கேட்குறது வேஸ்ட்டு. அவங்களுக்காக மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் ஹெல்ப் பண்ணிட்டோம். என்ன சொல்கிறது, என்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க இதெல்லாம் மாட்டிப்பாங்களா, நான் எதனா மாட்டி அவங்க வெளில வந்துடுவாங்களோன்னு யோசிப்பாங்க அவங்க. என்ன பண்ணுறது. கோவாவில் எதனா வாங்கி போகலாமா? இன்னும் கூலிங் கிளாஸு தான் இருக்குது. இங்கேயும் மசாஜ் சென்டர் தான். நான் இதுதான் ஃபாரின் பீச்சுன்னு நினச்சிங்கிறேன். ஆனால் ஃபாரினர்ஸ் அவ்வளோ பேரை காணுங்க. அந்த பக்கம் பாருங்க, செம்மையாக போட்டுருக்காங்க பாருங்க. அது அப்படியே வந்துட்டாங்கல்ல. செம்மையாக இருக்குது மேலே ஷீட்டு. ஆனால் லைட்டாக வெயில், உப்பு காற்று, ஓகேங்களா. லேக்லலாம் போட்டு கப்பல்லாம் போகும்போது அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டோம். செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இருக்குது பாருங்கள், சின்ன பசங்க தான் இருக்குது, ஊஞ்சல். மேலே ஹோட்டல் இருக்குது, நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுறாங்க. எல்லா இடத்துலையுமே இங்கே ட்ரிங்க்ஸ் கிடைக்குதுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்ட ஹோட்டல்லே எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை தான். கோவாவுக்கு வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாமல் போகிறோமேன்னு ஆசை தான். எங்கன்னா குச்சிட்டு வீண்ட்டேன்னா என்னை யாருங்க தூக்கின்னு போகிறது, அதுவும் 2 வீலர் வர ஓட்டுறோம். நான் என்ன பண்ணேன், மேப் போடாமல் வந்த வழியை விட்டு வேறு ஏதோ வழியில் போயிட்டேன். வருது பாருங்க, செம்மையாக இருக்குது பார்த்திங்களா ஹோட்டலு. இல்லை அவ்வளோ உட்காண்ட்ருக்கேன். நம்ம 2 வீலர் கவனிக்குது, எடுத்துகிட்டு கிளம்புவோமா வீட்டுக்கு. ஸோவா நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கணும். கேர்ள் ஃப்ரெண்டோடு வரணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரணும். ஒரு ஆளாக சுற்றி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.